ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதம், அது கூட சஷ்டி, இந்த முருகனுக்குரிய 2 விரதங்களும் ஒரே நாட்களில் சேர்ந்து வர்றது அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் இந்த ஒரு தானியத்துக்கு மேலே நீங்கள் விளக்கேற்றுறது மூலயமா பலவிதமான செல்வங்கள் உங்களை தானாக தேடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அது என்ன பொருள், அது எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாசி மாதத்தில் ஆகக்கூடிய சஷ்டி அப்புறம் கிருத்திகை விரதத்தில் என்ன மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கலியுகத்தோட தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான். இவர் பல பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் அருள் பாலிக்கிறார். இந்த காலகட்டத்தில் பலவிதமான அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய தெய்வமாகவும் முருகன் இருக்கார். முழு மனதோடு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக விலகும். அப்படிப்பட்ட முருகனுக்குரிய விரதங்களில் ஒன்றா திகழக்கூடியது தான் கிருத்திகை நட்சத்திரம். அதே நாளில் சஷ்டி விரதமும் சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். ஒரு மாதத்தில் மொத்தமாக 2 சஷ்டி விரதம் வரும். இதில் தேய்பிரை சஷ்டிக்கு நம்ம பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. மாதம் மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் திருமண தடை இருக்கக்கூடியவங்களும் சரியான வேலை அமையலை, இல்லை அரசு வேலைக்காக பரீட்சை எழுதி காத்துக்கிட்டு இருக்கீங்க, இது மாதிரி பல வேண்டுதலுக்கு ஒரு அற்புதமான விரதம் தான் மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம். இதுதான் பெரிய சஷ்டி விரதமாக நம்ம எடுத்துக்கிறோம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான அர்த்தம் என்னென்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் வாக்கு. அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் இந்த 2 முக்கியமான விரதங்களும் ஒரே நாளில் வந்திருக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதுலேயும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய இந்த 2 விரதங்கள் வர்ற அன்னைக்கு நாம் என்ன வழிபாடு செஞ்சாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பு. முதல்ல மார்ச் 5ஆம் தேதி சஷ்டி விரதமும் கிருத்திகை விரதமும் எத்தனை மணி வரைக்கும் இருக்குது, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்ச் 4ஆம் தேதி இரவு 8:14 பிறக்கக்கூடிய சஷ்டி விரதம் மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:47 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் மார்ச் 5ஆம் தேதி காலையில் 7:19 பிறந்துடும். ஆக மொத்தத்தில் காலையில் ஒரு 7:15 மணிக்கு மேலே கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது, சஷ்டி திதியும் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக முருகப்பெருமானுக்குரிய இந்த 2 விரதங்களுக்கான வழிபாட்டை நீங்கள் தனித்தனியாக செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரே நேரத்தில் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கிக்கலாம். இந்த 2 விரதங்களுக்கும் மாதம் மாதம் தனித்தனியாக வரும்போது எப்படி வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி அன்றைய தினம் நீங்கள் ஒரு சேர பயன்படுத்திக்கலாம். இதுதான் இந்த மாதம் உங்களுக்குரிய ஒரு பெரிய வசதியாக விரதமாக மாறிடுச்சு. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட ஃபோட்டோ சிலைக்கு அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து, முடிஞ்சா மஞ்சள் குங்குமத்துக்கு பதிலாக சந்தன குங்குமம் பொட்டு வைங்க. ஏன்னா முருகப்பெருமான் ஒரு சந்தன பிரியர். அதே மாதிரி சந்தனத்தை குழைத்து அதுக்கு பொட்டு வைக்கும். முருகப்பெருமானுக்கு பொட்டு வைக்கும்போது தண்ணீரில் சந்தனத்தை குழைக்காமல் பன்னீர் கலந்து சந்தனத்தை குழைத்து அதை நீங்கள் முருகப்பெருமானுக்கு பொட்டாக வைக்கும்போது முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை பொங்கலோ கேசரியோ இல்லை கல்கண்டு பாலோ உங்களால் என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை முருகப்பெருமானுக்கு செஞ்சு வச்சு படைச்சிடுங்க. சஷ்டி விரதத்துக்கான வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மாலை ஒரு 5 மணிக்குள்ளே செய்கிறது கூடுதல் விசேஷம். அன்றைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதால 12:01 ராகு காலம், காலையில் 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர பகல் நேரங்களில் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் கிருத்திகை விரதத்துக்கான வழிபாட்டையும் சஷ்டி திதிக்கான வழிபாட்டையும் நீங்கள் செய்யலாம். வீட்டில் பூஜை அறையில் மற்ற விளக்குகள்லாம் ஏற்றி வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, இந்த ஒரே ஒரு தீபத்தை முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி ஏற்றி வைத்து உங்கள் மனசுக்குள்ளே என்ன கோரிக்கை இருக்குதோ, அது வேலை சம்மந்தமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை திருமண தடையாக இருக்கலாம், அதுபோக பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீபத்தை தான் நீங்கள் முருகப்பெருமான் கூட ஏற்ற போகிறீங்க. சின்னதாக ஒரு தட்டு மேலே துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு தானியம். அதாவது முருகப்பெருமானுக்குரிய தானியம்னு சொல்கிறத விட செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் தான் இந்த துவரம் பருப்பு. செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். நீங்கள் செவ்வாய் பகவானை மனசார வேண்டி கடன் பிரச்சனை காணாமல் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலே கட்டாயம் முருகப்பெருமானோட அருளும் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு உரிய துவரம் பருப்பில் நீங்கள் தீபம் ஏற்றும் போது முருகப்பெருமான் கட்டாயம் செவ்வாய் பகவான் கிட்ட ஆணையிட்டு உங்களோட கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே ஏற்றுற மாதிரி இருந்தால் சஷ்டி திதி முடிஞ்சிடும்.
கூடுமான அளவுக்கு காலை நேரத்தை ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேறு வழி இல்லை, வேலைக்கு போயிடுவோம், ஆஃபீஸ் போயிடுவோம், லேட்டாக தான் வருவோம் அப்படிங்கிறவங்க பரவாயில்ல, கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நேரத்துலையாவது நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கலாம். சின்னதாக தட்டில் துவரம்பருப்பை பரப்பி வச்சு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும். மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லையும் ரொம்ப கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த மண் அகல் விளக்கை சுற்றி 6 எண்ணிக்கையில் சில்லறை நாணயங்களை நீங்கள் வைக்கணும். அது ஏன் 6 எண்ணிக்கையில் வைக்கிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு உரிய எண் 6. சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட மந்திரங்கள் எண்ணிக்கை 6. அதே மாதிரி முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6. இப்படி 6ன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் முருகப்பெருமானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் துவரம்பருப்பு மேலே ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து அதை சுற்றி 6 எண்ணிக்கையில் சில்லறை நாணயங்களை வச்சுடுங்க. அந்த மண் அகல் விளக்கில் நெய் தீபம் தான் போடணும். கட்டாயம் தீப எண்ணெய் ஊற்றக்கூடாது. நெய் தீபம் போட்டு நீங்கள் தீபம் போடணும். அந்த தீபம் முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் முருக கவசம், திருமுருகாற்றுப்படை, முருகர் அனுபூதி, கந்தன் அலங்காரம், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம்னு உங்களால் என்ன மந்திரங்கள் படிக்க முடியுதோ, இல்லை அந்த பாடல்களை வீட்டில் ஒழிக்க விட்டு கேட்டாலும் சரி, அந்த தீபத்தை பார்த்து உங்களோட கடன் பிரச்சனை காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோரிக்கையை முருகன்கிட்ட முன்வைங்க. கடவுள்கள்லையே விநாயகருக்கு அப்புறம் ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது முருகப்பெருமான் தான். நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு மனம் விட்டு பேசுனீங்கன்னா அவர் உங்ககிட்ட பேசுவார். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் மனமுருகி கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரம் எனக்கு சரியாகணும், இந்த பிரச்சனை சரியானா இது என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக ஏற்படுத்தணும், முருகா நீ எனக்கு பெரிய வரங்கள்லாம் கொடுக்க வேணாம், என் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனையை மட்டும் சரி செஞ்சு விடு, கட்டாயம் என்னோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கான வழியை நான் ஏற்படுத்திப்பேன்னு சொல்லி நேர்மையான எண்ணங்களோட முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களோட நேர்மைக்காகவே, உங்களோட பயபக்திக்காகவே முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். இந்த தீபம் உங்கள் வீட்டில் மற்ற தீபங்கள்லாம், அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு, குபேர விளக்கு, இல்லை நிலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு, இந்த தீபங்கள்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் துவரம்பருப்பு மேலே இந்த தீபம் எரிஞ்சால் போதும். தீபம் எரியக்கூடிய நேரங்கள் முழுக்க நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த விளக்கை குளிர வச்சுட்டு உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். மறுநாள், அதாவது வியாழக்கிழமை மார்ச் 6ஆம் தேதி அந்த சில்லறை நாணயங்களை மட்டும் எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. அதை சின்னதாக ஒரு கவர்லையோ பேப்பர்லையோ போட்டு மடித்து செலவு பண்ணாத இடத்துல, அதாவது இந்த இடத்துல வச்சா நான் கட்டாயம் செலவு பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை இருக்கும்ல, அந்த இடத்துல அந்த சில்லறை நாணயங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த துவரம்பருப்பை தண்ணியில் விட்டாலும் சரி, இல்லை காக்கை குருவிகளுக்கு தானமாக போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் கட்டாயம் அந்த சில்லறை நாணயங்களை பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் துவரம்பருப்பு மேலே அந்த தீபத்தை ஏற்றி வைத்து கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இது எல்லாத்தையும் நீங்கள் மனசார முருகப்பெருமான் கிட்ட வேண்டுறீங்கல்ல, அந்த நேரத்தில் முருகப்பெருமான் உங்களோட வேண்டுதலுக்கு செவிசாய்த்து இன்னொரு பக்கம் கடன் தொகையை தீர்த்து வைக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான்கிட்ட ஆணையிட்டு உங்களோட கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்குரிய தானியத்து மேலே அந்த தீபத்தை ஏற்றுறதால செவ்வாய் பகவானும் உங்களோட வேண்டுதலை ஏற்றுப்பார். இது மூலயமா மார்ச் 5ஆம் தேதி சஷ்டி அப்புறம் கிருத்திகை இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முருகப்பெருமான் அருள் நீங்கள் பரிபூர்ணமாக பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.